இது இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளே, துன்பம் இன்பமாக மாறும் என்பதுதான் உண்மை. துன்பமா இன்பமா, நான் எதில் இருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனையினுடைய அடிப்படையில் தான் நான் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இன்னைக்கு வியாகுல மாதாவினுடைய நாம விழா, அந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாதாவுக்கும் வியாகுலம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க இருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 1:28 கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுவார், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், அருள்மிக பெற்ற மரியேன்னு சொன்னார். அப்ப அருள் மிக பெற்றிருக்கிறார், ஆண்டவரும் கூட இருக்கிறார். அப்பொழுது ஏன் அன்னை மரியாளுக்கு வியாகுலம் வந்தது? இப்ப நீங்க சொல்லுங்க. நானும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோயிலுக்கு போகிறேன், அதுவும் தீர்த்தம் தெளித்த பிறகுதான் கோயிலுக்கு சிலர் வருகிறோம். அதிலும் நாம் வார நாட்களில் வேலை விஷயமாக அழிந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் ஏதாவது ஒரு கெவியை பார்த்து வண்டியில் போகும்போது பிதாசுடன் போட்டு ஏதாவது வண்டியில் முட்டிக்கொள்கிறோம். பிறகு ஏதாவது ஒரு நிகழ்வில் நாம் கலந்து கொள்கிறோம். இப்பொழுது நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கும் அன்னை மரியாவிடம் அந்த துன்பத்திற்கும் காரணம் என்ன? நாம் அப்பப்ப கடவுளை எட்டி பார்த்த பிறகு எனக்கு துன்பம் வருது, துன்பம் துன்பம் என்று சொல்லிக் கொள்வதும், அன்னை மரியாள் இறுதி வரையிலும் ஆண்டவர் எனக்கு துன்பத்தை கொடுக்கவில்லை, ஏனென்றால் துன்பமே இல்லை, இன்பம்தான் என்னிடம் இருந்தது, ஏனென்றால் துன்பத்தை நான் பெரிசாக பார்க்கவில்லை. மலை போல துன்பம் வந்தாலும் மலையை விட பெரிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று அன்னை மரியாள் எண்ணிக்கொண்டார். ஆனால் நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? மலை போல துன்பம் வந்து வருகிறது, மலையை போல இயேசு இருந்தாலும் இயேசுவை விட மலையை போல எனக்கு துன்பம் வருகிறது என்று துன்பத்தின் பக்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அன்னை மரியாளிடம் சொல்லப்பட்ட அந்த செய்தியும், ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், அருள் நிறைந்தவள் நீ என்று சொன்னவிடமும் ஒரு வியாகுலம் துன்பம் இருக்கிறது என்றால், அருள் நம்மிடம் நிறைவாக இருக்கிறதா இல்லை குறைவாக இருக்கிறதா? நம்மோடு ஆண்டவர் இருக்கிறாரா இல்லை நாமாவது ஆண்டவரோடு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்பதற்குத்தான் இந்த நாளிலே நாம் அடிப்படையாக சிந்திக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்றால் எனக்கு துன்பம் பெரிது அல்ல. இப்ப தாவீதுக்கும் சவுலுக்கும் ஏற்பட்ட அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். சவுல் சொல்லுகிறார், இந்த கோலியாத்தை கொள்வதற்கு இந்த அணிகலன்களை அணிந்து போ அப்படிங்கிறாரு. ஆனா தாவீது சொல்லுகிறார், படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நீ கொடுக்குற அந்த ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, அதுதான் என்னை காப்பாற்ற போது கிடையாது, எனக்கு இதில் பழக்கம் இல்லை, நான் நடந்து பார்த்தாலும் இது எனக்கு ஒத்து வரல, எனக்கு தேவையானது கவனையும் கல்லு மட்டும்தான், அப்படி போதும் அப்படி சொல்லிட்டு தனக்கான ஆயுதத்தை ஏர்ந்தெடுத்துக் கொள்கிறார். சவுல் ஏன் தோற்று போனார் என்றால் ஆண்டவர் இல்லாமல் துன்பப்பட்டார். தாவீது ஏன் வெற்றி பெற்றார் என்றால் ஆண்டவரோடு இணைந்து அனைத்து துன்பங்களையும் எதிர்கொண்டார். இப்ப நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பத்தை நாம் மட்டும் எதிர்கொண்டால் பிரச்சனை, நாம் ஆண்டவரோடு எதிர்கொண்டோம் என்றால் கடவுளுக்கு அது அர்ச்சனை. நாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்னை மரியாள் அருள் மிக பெற்றிருந்தாலும் அவருக்கும் துயரம் உண்டு, அவருக்கும் கவலை உண்டு, அவருக்கும் ஏக்கம் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இது துன்பம் அல்ல. இந்த துன்பத்தினுடைய பெயர், அதாவது அன்னை மரியாளும் இயேசுவும் யோசேப்பும் புனிதர்களும் பட்ட துன்பத்தினுடைய பெயர் என்னவென்றால் லட்சிய துன்பம். நம்ம படுகிற துன்பம் காற்று துன்பம், கற்பனை துன்பம். அன்னை மரியாளும் யோசேப்பும் இயேசுவும் ஏற்படுத்திய அந்த துன்பம் லட்சியத்திற்காக துன்பப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு மகன் வேலைக்கு முதலாக செல்ல இருக்கிறார். அவன் வீட்டில் அவங்க அம்மா சிலுவையை போட்டு அப்பாவும் ஆசீர்வதிச்சு, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், கவலைப்படாத, நல்லா சம்பாதிப்ப, நல்லா சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அவன் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது இடையில் வந்த லாரி அவன் மீது மோதி இடுப்பு பகுதியோடு நைந்து போய்விட்டது. நைந்து போன பிறகு அவன் குத்துயிரும் குலையுயிருமாக இருக்கிறான். அப்ப அங்க இருக்கிற அந்த மனிதர்கள் எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்களே தவிர அருகில் சென்று உதவி செய்வதற்கு மனம் இல்லை, பயம், நம்ம மேல எதுவும் கேஸ் போட்டுருவாங்களோ அப்படின்னு. அவனுடைய அந்த கொடூரமான நிலையிலும் அவரின் கைகளை அசைத்து ஒருவரை கூப்பிடுகிறான். கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். கூப்பிட்ட பிறகு ஏதோ ஒருவர் சிமியோன் மாதிரி, ஏன்னா போய் தான் பார்ப்போமேன்னு போய் பக்கத்தில் என்னையா அப்படின்னு கேட்கிறாரு. நான் இன்னும் என் கண்ணு உசுரோட தான் இருக்கு, என்னை வேமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா என் கண்ணை யாருக்காவது டொனேஷன் பண்ணிடலாம், அதனால என்னை எப்படியாவது கூட்டிட்டு போய் என் கண்ணை எடுக்கிற வரைக்கும் நான் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.
அதனால எனக்கு கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் அது வரைக்கும் உயிரோடு இருப்பேன். மருத்துவமனையில் சென்ற பிறகு என் கண்ணை எடுத்து யாருக்காவது பொருத்துவதற்கு உதவி செய்யுங்கள் விரைவாக அப்படின்னு சொல்லி முடிகிறார். லட்சிய துன்பம். அவருடைய பெயரில் இன்று ஆந்திராவில் ஒரு ஏரியாவே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அவருடைய பெயரை தான் சொல்லுவார்கள் கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய 48 மணி நேரத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி வேணும்னா அவருடைய பெயரை சொல்லி அந்த எண்ணை அழுத்தினால் இன்று வரையிலும் அனைத்து உதவிகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே அவர்கள் இன்றும் வைத்திருக்கிறார்கள். கவனிங்களே, அம்மா சிலுவை போட்டாங்க, அப்பா ஆசீர்வதிச்சார், ஆண்டவர் உன்னோட இருக்கிறார்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு லட்சிய துன்பம். அவன் துன்புற்று உடல் பாதி நைந்த பிறகும் பிறரை பற்றி சிந்திக்கிறான் அல்லவா? அதுதான் இயேசுவினுடைய பணி. அன்னை மரியாள் என் மகன் ஏன் துன்பப்படுகிறான், இறங்கி வா, வேண்டாம் நமக்கு இந்த துன்பம், நாம் நிம்மதியாக வாழ்ந்து இன்புற்று கழிப்போம் என்று சொல்லி இருந்தார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33 வயதோட இறந்திருப்பார். 2000 ஆண்டுகள் கழித்து நம்மிலே நிலைத்திருக்க மாட்டார். அது கவனிக்கணும். நம்ம ஏன் அவர் 33 வயது லட்சியத்திற்காக துன்பப்பட்டு துயரப்பட்டு இறந்த அந்த தருணத்தை தான், அதனால்தான் அவர் பிறருக்காக, மானிடர்கள் நம் வழியாக பாவங்களிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை கொடுத்ததனுடைய விளைவுதான் இயேசு கிறிஸ்து உயிர் பெறாவிட்டாலும் 2000 ஆண்டுகளும் கடந்து வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அவர் உயிர் பெற்றதனால் 2000 ஆண்டுகள் கடக்கவில்லை, நாம் அதில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது. அவர் உயிர் பெறாவிட்டாலும் 2000 ஆண்டுகள் கழித்தும் அவர் நம்மோடு தான் இணைந்திருப்பார், கலந்திருப்பார், கரைந்திருப்பார். ஏனென்றால் அதுதான் லட்சிய துன்பமாகப்படுகிறது என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் துன்பப்படும் போது நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்னன்னா, துன்பம்னா என்ன, துயரம்னா என்ன? துன்பம் அது எப்போதுமே நம்மோட இருக்கும், அதை நம்ம விட்டு பிரிய முடியாது. துயரம் அது எப்பயாவது வரும், அதை நம்ம சொந்தமாக்கிக்கிற கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, நான் நடந்து போறேன் காட்டு வழியா, ஒரு முள்ளு குத்திருச்சு. அந்த முள்ளு எனக்கு குத்துனது என்னது? துன்பம். துன்பம். சரி பரவாயில்ல, முள்ளு எங்கே போகும், அது நம்ம கையில இருக்கட்டும் சொல்லி இருக்கவே வச்சுக்கிட்டு துயரம். இன்னும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன், யாராவது ஒருவர் உங்களை திட்டிவிட்டால் துன்பம். அந்த திட்டியதை நீங்கள் மனதுக்குள்ளே வைத்து அதை கட்டி கல்லறை கட்டி மாதம் வருடம் நவம்பர் 2ஆம் தேதி அதுக்கு மாலையை போட்டு நீங்க வணங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பூசக்கருத்து, என்னை அவமானப்படுத்தியவர்களுக்காக நான் பூசக்கருத்து ஒப்பு கொடுக்கிறேன், நான் அவர்களுக்காக கல்லறை கட்டி வைத்திருக்கிறேன், ஊதுவத்தியும் மாலையும் போட முடியாவிட்டாலும் பூசக்கருத்தாவது ஒப்பு கொடுத்து நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்படி கிடையாது. அப்ப பேசி அந்த வார்த்தைகளை மீண்டும் 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 நாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் துயரம். துன்பம் அன்னை மரியாளும் பட்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பட்டார், நாமும் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் துயரம் பட்டால் தான் பிரச்சனை. அந்த துயரத்திற்கு துன்பத்தை நாம் கடத்தி செல்லக்கூடாது. நாம் இன்று அமர்ந்திருக்கிறோம், துன்பத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் பிரச்சனை இல்லை, துயரத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் பிரச்சனை. நான் துன்பம் அது கடந்து சென்று விடும், இன்பமே என்றும் துன்பம் இல்லை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய பொன்மொழியாக நாம் பார்க்கிறோம். சபை உரையாளர் அது நல்ல வசனம் 7:14 வசனத்துல அவர் சொல்லுப்பார், நீங்களாம் எப்பொழுது துன்பப்படுகிறீர்களோ இதை நினைத்து பாருங்கள், ஏனென்றால் இன்பம் நடக்கும்போது துன்பத்திற்கு கடவுள் மாற்றுவார், துன்பம் நடத்தும் போது இன்பத்திற்கு கடவுள் மாற்றி விடுவார் என்பதுதான் அதனுடைய பொருளாக்கப்படுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு துன்பம் கொடுக்க வேண்டாம் என நாம் நினைக்க கூடாது. ஆனால் துன்பத்தை துயரமாக்குவதும் அது இல்லாமல் ஆக்குவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப துன்பம் அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம், துன்பத்தை எப்படி இன்பமாக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒரு பேருந்திற்காக நம்ம இதுல நிக்கிறோம், பேருந்து நிலையத்தில் நம்ம நிக்கிறோம். அப்ப பேருந்து வருவதற்கு தாமதமாகுது. அப்ப நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உடனே நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். ஏன் இந்த பேருந்து இவ்வளவு தாமதமா வருது, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு கொண்டே இருப்போம். ஆனால் முதிர்ச்சி பெற்றவர்கள் அந்த துன்பத்தை துயரமாக மாற்ற மாட்டார்கள். எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா, சரி எல்லாம் கடவுளுடைய செயல், இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்பத்தை துயரமாக மாற்றாமல் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான விடுதலையாகப்படுகிறது. இப்போ ஒரு முறை நம்ம எல்லாரும் சூழ்ந்து இருக்கும் போது நம்ம தனிமையா ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா
என்னடா யாரையுமே காணாம சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. முதிர்ச்சி இல்லாதவர்கள் என்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துகிறார்கள், எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறார்கள் என்பது அல்ல. நம் தனிமை என்பது பரவாயில்ல, இந்த நேரமாவது நம்ம ஜெபத்திற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவோம் அப்படின்ட்டு ஒதுக்கிட்டு இருக்கணும். ஒரு முறை திருச்சியில ஒரு வாகனத்தை தொடர்பு கொண்டு நம்ம பயணம் செய்வதற்கு மேற்கொண்ட போது அவர் சொன்னார், வரலாம் சார் நீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அப்ப அமர்ந்திருக்கும் போது என்னோட ஒரு அருட்தந்தையும் அமர்ந்திருந்தார். ஆனா நாங்க ஃபாதர்னு அவருக்கு தெரியாது, ஓட்டுநருக்கு தெரியாது. அவரும் ஒரு கத்தோலிக்கர். அப்ப கொஞ்சம் இந்த சிவப்பு கலர் லைட்டு போடுறதுக்கு முன்னாடியே ஃபாதர் சொல்றாரு, வேமா போங்கன்னு அழுத்துறாரு. ஆனா டிரைவர் அவர் என்ன சொல்றாரு, ஓட்டுநர் அப்படியே ஒன்னும் பேசல, அப்படியே நிப்பாட்டினார். கரெக்ட், சரியா அந்த சிவப்பு கலர் விளக்க போட்டாங்க. அந்த ஃபாதருக்கு வந்த கோபம், என்ன அறிவு இருக்கா உனக்கு, போயிருக்க வேண்டியதானே, ஏன் நிக்கிற, நேரம் போயிருந்தேன்னா நம்ம பாதி தூரம் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறார், திட்டுறார். 14 வருஷம் படிச்சது அங்கேதான் ஒப்பு கொடுக்கிறார், இறைகளை பூரா அங்கேதான் வெளியில வருது. அந்த டிரைவர் அந்த ஓட்டுநர் அப்படியே அமைதியா இருந்தார். அப்படியே விளக்கு போட்டு, மஞ்சள் கலர் விளக்கு போட்டு, அப்படியே பச்சை கலர் போட்டோன்னு அப்படியே வண்டி போகும்போது நான் கேட்குறேன், ஏன்னா இவ்வளவு திட்டாரு அமைதியா இருக்கிறீங்க? அப்படியா, என்னை திட்டினாங்களா? இல்லை எனக்கு தெரியல, நான் அவங்களுக்காண்டி வேண்டிக்கிட்டு இருந்தேன், நீங்க போற பயணம் வெற்றிகரமாக அமையணும், நீங்க போற பயணம் எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அமைதியா அந்த சிக்னல்ல கொஞ்ச நேரம் வேண்டிக்கிட்டு இருந்தேன், அதனால என்னை மன்னிச்சுக்குங்க, நான் கேட்கல, ஏதாவது சொன்னீங்களா, இப்ப சொல்லுங்கன்னு சொன்னேன். ஃபாதர் இப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன், அப்படி அமைதியா இருந்தார். அப்ப ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் அதை துயரமாக மாற்றிக்கொள்ள அந்த ஓட்டுநர் விரும்பவில்லை. ஆனா இறங்கினப்ப அவர் சொன்னார், நான் கேட்டேன், அவர் என்ன திட்டினாருங்கிறத கேட்டேன், அதை மனசுக்குள்ள போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா உட்கார்ந்துருக்கிறோம், யாராவது என்னை திட்ட வருவாங்களா, நம்ம பத்திரிகையை கொடுத்து திட்ட வாங்க, ஏதாவது குறை சொல்ல வாங்க, தயவு செய்து வாங்க, நான் சும்மா தான் இருக்கிறேன், என் மனசு சும்மா தான் இருக்குது, வேமா வாங்க, யாராவது திட்டுங்க, என்னை பத்தி ஏதாவது பேசுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்று மனிதர்கள் குறைகளை கேட்க ஆவலாய் துடித்துக் கொண்டிருப்பவர்களாக நாம் மாறிவிட்டோம். அதுதான் யதார்த்தமான ஒரு நிலையாக இருக்கிறது. எனவே அன்னை மரியாளை போல நாம் துன்பப்பட முடியாது அப்படிங்கிறதா அல்ல, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அந்த துன்பத்தை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என வீரம் நமக்கு கிடைக்கும், அந்த ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். அதனால்தான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடலை பாடும்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடுவார், உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவும் குரங்கு குணம், ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கள் முதலை குணம், ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் இருக்குதுடா, வாழுதுடான்னு சொல்லி முடிக்கிறது. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது அப்படிங்கிறது அந்த பாட்டினுடைய ஒரு ஆழம். இன்னைக்கு நம்ம முதலையா உட்கார்ந்துருக்கிறோமா, குரங்கா உட்கார்ந்துருக்கிறோமா, பூனையா உட்கார்ந்துருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இவங்க மத்தியிலேயே நம்ம வாழணும், நம்ம செத்து நம்ம உயிர் பெற்று எழுகிற வரைக்கும் நம்ம இவங்க மத்தியில வாழ்ந்துதான் ஆகணும். எனக்கு குரங்கு வேணாம், முதல்ல வேணாம், பூனை வேணாம்லாம் நம்ம தவிர்க்க முடியாது, இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் மத்தியில் நீங்கள் எப்படி வாழ போறீங்க அப்படிங்கிறதுல தான், அது வாழ்ந்து காட்டுவதில் தான் லட்சியம் இருக்குது ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அன்னை மரியாவில் அவர் வாழும்போது ஆண்டவரையே நான் பெற்றெடுத்து விட்டேன், எனக்கென்ன என்று அவர் இருந்திருந்தார் என்றால் ஏரோது அழகா கொண்டுட்டு போயிருப்பார் இயேசு கிறிஸ்து குழந்தையிலேயே. அப்பொழுதும் அந்த துன்பத்தை லட்சிய துன்பமாக எடுத்து பயணத்தை புறப்படுகிறார். யோசேப்பு நினைத்திருந்தால் எனக்கென்ன, ஆண்டவருடைய குழந்தை அவரே பார்த்துக் கொள்ளட்டும், நான் வளர்ப்பு தந்தை மட்டும்தானே என்று மெத்த போக்கில் இருந்திருந்தால் என்றால் அப்பொழுதே அந்த கனவிற்கு பதில் கொடுக்காமல் இயேசு கிறிஸ்துவையும் பலியாக கொடுத்திருக்க முடியும். ஆனால் கடவுளை நான் காப்பாற்ற வேண்டும், யாரை? கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும், தப்பித்து ஓடுவோம் என்று ஓடுகிறார்கள். லட்சிய துன்பம். இன்று நீங்களும் நானும் படக்கூடிய துன்பம் லட்சிய துன்பமா, கற்பனை துன்பமா, இல்லை காற்று துன்பமா என்று சிந்தித்து பார்க்கத்தான் அழைக்கப்படுகிறோம். கடவுளை பல நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இப்ப இந்த ஒரே தெரு தான், முதல் வீட்டில் ஒரு இறப்பு நடக்கும், கடைசி வீட்டில் ஒரு திருமணம் நடக்கும். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? முதல் வீட்டில் ஒரு உறவு இல்லாமல் போய்விட்டது, கடைசி வீட்டில் ஒரு உறவு இணைகிறது, குடும்பம் இணைகிறது. நம்ம இதை எப்படி தான் பார்க்கிறது? என்னடா கடவுள் லூசு கடவுளா இருப்பார் உலகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் கடவுள் சொல்லக்கூடியது, துன்பத்தில் இருக்கும்போது இன்பத்தை இணைத்துக் கொள்ள விரும்பிக்கொள். நீ துன்பத்தில் இருக்கும்போது இன்னொரு துன்பத்தை இணைத்துக் கொண்டாய் என்றால் அது துயரமாக நீ மாற்றுகிறாய். எனவே துயரத்திற்கு வாழ்வதற்காக நான் உன்னை படைக்கவில்லை,
தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து, சிலுவைனா என்ன? மரக்கட்டையை தூக்கிட்டு 150 கிலோ தூக்கிட்டு நானும் டெய்லி வீட்டுக்கு போறேன், என் பெட்ரூம் தூக்கிட்டு போறேன், தூக்கிட்டு போறதா? சிலுவை தூக்கிட்டு போறதா? கிடையாது. பொறுமை, அன்பு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை. ஒருத்தவங்களுக்கு குழந்தையே இல்லை, 6 ஆண்டுகளாக குழந்தை இல்லை, காத்திருக்கிறார்கள், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வரம் கிடைக்கிறது. பொறுமையாக இருங்கள், கடவுள் தக்க நேரத்தில் பதில் கொடுப்பார். நாம் அவசரமாக இறைவனை வேண்டுவதை விட நின்று நிதானமாக வேண்டினோம் என்றால் எந்த பிரச்சனையும் நாம் எதிர்கொள்ள துணிவு கிடைக்கும். எனக்கு இறைவன் அதத்தான் எல்லாம் போட்டுருவாரு. ஆனா அதை நாம் எப்படி பயன்படுத்துவது தெரியாமல் படக்கூடியதற்கு பெயர் தான் துன்பம், துயரமாக மாற்றப்படுது. எனவே நாம் துயரத்திற்கு கடத்து செல்ல வேண்டாம், துன்பத்தை துன்பமாக பாருங்கள். இன்னொன்று, துன்பப்படுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் அந்த துன்பம் உங்களை உருவாக்க வேண்டும். துன்பம் என்னை உருவாக்க வேண்டும். இப்ப உங்களுடைய பிள்ளைகள் பள்ளியில சென்று படிக்கிறாங்க. ஐயோ, தினமும் பேக்க தூக்கிட்டு போறானே, சாயந்தரம் வந்தோன்னு தூங்கட்டும் அப்படின்னு ரொட்டாட்டின்னு சொல்லி படுத்துக்கு போட்டு தூக்க வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேர்வு வரும். தேர்வு அப்ப யார் போய் பரீட்சை எழுதுறது? பெற்றோர்களா? யார் எழுதணும்? பிள்ளைகள். லட்சிய துன்பம். பிள்ளைகளை நீங்கள் இப்பொழுதே பழக்குங்கள் லட்சிய துன்பத்திற்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு, பூசையெல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போத்திக்கிட்டு தூங்கு. அப்படியே நீங்க போத்தும்போது நினைச்சுங்க, என் பிள்ளைக்கு நானே கல்லறை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நினைச்சுக்க. ஏன்? ஆமா, ஏனென்றால் நம் பிள்ளைகளை சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது லட்சியத்திற்காக படி, இன்னைக்கு படி, கொஞ்ச நேரம் விளையாடு, நல்ல பாரு, செல்போன் பார்க்கறியா, ஒரு 1/4 மணி நேரம் பாரு, அதுக்கு மேல பார்க்காத. நீ சம்பாதித்த பிறகு நீ ஒரு இடத்தில் உன் சம்பாத்தியத்தில் அமர்ந்திருக்கும் போது உட்கார்ந்து பாரு, அப்பதான் உன்னுடைய லட்சியம் வரும். நீ அது வரைக்கும் உங்க அப்பா அம்மா காசில், என்னுடைய காசுல உனக்கு பொழுதுபோக்குவதற்கெல்லாம் நேரம் இல்லை. படித்து முன்னேறுவதற்கான வழியை பார். லட்சிய துன்பம் அடை. பப்ளிக் எக்ஸாம், தேர்வு, அரசு தேர்வுல, பொது தேர்வுல நீ நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்பதுதான் லட்சிய துன்பம். அதை விட வேற ஒன்றும் கிடையாது. இந்த வாழ்க்கையும் ஒரு தேர்வு தான். அதில் இறக்கும் போதுதான் நமக்கான முடிவு, பரீட்சையினுடைய முடிவு வரும். இப்போ நம்ம 10ஆம் கிளாஸ் எழுதணும்னா அது இன்னும் ஒரு மாசத்துல அதுக்கான விடை கொடுத்துருவாங்க, தேர்ச்சி பெற்று விட்டார், தேர்ச்சி பெறவில்லைன்னு. ஆனால் வாழ்க்கை வாழ்கின்ற இந்த வாழ்க்கையினுடைய தேர்வு முடிவு இறந்த பிறகுதான் கிடைக்கும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம்? துன்பத்தில் இருக்கிறோம் என்றால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். இரண்டாவது, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதையும் உணர்ந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கடவுளை புரிந்து கொள்வதற்காக ஒரு விடயம் கொடுக்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தாய்க்கு 2 மகள்கள். ஒரு மகனை விவசாயிக்கு கட்டி கொடுத்தார், இன்னொரு மகளை மண்பாண்டம் செய்பவருக்கு கட்டி கொடுக்கிறார். அப்ப விவசாயி என்ன வேண்டுவார்? எங்களுக்கு மழை வேண்டும் என வேண்டுவார். மண்பாண்டம் செய்யக்கூடியவர் என்ன வேண்டுவார்? எங்களுக்கு மழை வேண்டாம், பானை செஞ்சு காய வைக்க முடியாது. இப்ப இந்த 2 நிலையிலும் தாய் என்ன நினைப்பார்? இந்த 2 நிலைகளில் தான் கடவுள் அமர்ந்திருக்கிறார். அதுக்காகத்தான் காலத்தை வகுத்து இருக்கிறார். 6 மாசம் மழை, இந்த காலத்துல நீ பொழைச்சுக்க. 6 மாசம் வெயில், இந்த காலத்துல நீ பொழைச்சுக்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, 6 மாசத்தில் இந்த விவசாயி சேர்த்து வைக்க தெரியாமல் செலவழித்ததனால் அடுத்த 6 மாசம் கஷ்டப்படுறான். இந்த வெயில் காலம் 6 மாசத்தில் பானை செய்து ஒழுங்கா விற்க தெரிஞ்சு சேர்த்து வைக்க தெரியாத அந்த நபர் மழைக்காலத்தில் கஷ்டப்படுகிறார். இப்பொழுது இறைவன் இந்த நிலையில் தான் நம்ம நடுவில் இருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இதன் நிமித்தம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுப்பவர் அல்ல, துன்பத்தை கொடுத்தாலும் அதை தாங்க இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன், பிரிட்டிஷ்காரங்க ஒரு 7 வயசு சிறுவனும் ஒரு 12 வயசு திருடனும் சிறுவனும் ஒரு காசை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே தூக்கு தண்டனை. 2 பேரையுமே பிஞ்சு கழுத்து, அந்த கழுத்துல கயிறை கட்டி மேல தூக்குல ஏத்திட்டாங்க. கீழே இருந்து அவர்களை வளர்த்த அந்த தந்தை பார்க்கிறார், கதறுகிறார், கடவுளை எங்க இருக்கிற நீ? ஏன் இப்படி துன்பத்தை கொடுக்கிற? ஏன் பாரு, அந்த கழுத்தை பாரு, அவன் பிஞ்சு, அவன் எடை அதிகமா இருந்தா கூட வேமா இறந்துருவான், ஆனா எடை குறைவா இருக்கிறான், அவன் கழுத்தை நெருக்குது, பாரு கடவுளே, பாரு கடவுளேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கிறாரு. திடீரென பார்த்தால் 2 பேருமே இறந்துட்டாங்க, 2 குழந்தைகளுமே இறந்துருச்சு. அந்த தந்தை அமைதியாக இருந்து அந்த உடலை பார்த்து திடீரென மகிழ்ச்சி அடைந்து அப்படியே போறார்.
என்ன தெரியுமா? அதை பார்க்கிறார். 2 பேரும் தன்னுடைய மகனாக தெரியவில்லை, 2 பேரையும் பார்க்கும்போது இயேசுவாக தெரிகிறார். ஏனென்றால் அவர்கள் தூக்கில் போட்டது அவருடைய மகனை அல்ல, இயேசு கிறிஸ்துவை. நீங்களும் பிறரை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும்போது நீங்கள் அவர்களை சொல்லவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு விடயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நீங்கள் நேர்மையாக இருக்கும்போது துன்பம் வரும், ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எந்த ஒரு துன்பத்திற்கும் கலக்கப்படாதீர்கள். ஆனால் பிறரை பற்றி இல்லாதது பொல்லாது சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களோட இல்ல, ஆண்டவர் நீங்கள் யாரை சொல்லுகிறீர்களோ அவர்களோடு இருக்கிறார். அவர்களோடு இணைந்து கடவுளும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார், நாம் தான் அவரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே துன்பத்தை துன்பமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை நிரந்தர துயரமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எத்தனை கோவிலுக்கும் எத்தனை பரிகாரம் செய்தாலும் எத்தனை பாவ சங்கீதனம் செய்தாலும் நமக்கு நிம்மதி இருக்காது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே துன்பத்தை துன்பமாக பார்க்க இறைவா எங்களுக்கு வரம் தாரும், அந்த துன்பத்தை எதிர்கொள்ள எங்களுக்கு தேவையான அருளையும் உன் உடனிருப்பையும் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.